நான் பகிரங்கமாக சொல்கிறேன், யாருக்கும் நான் பயப்படல, எதுவும் பண்ணல. என்னுடைய தலைவருக்கும் தளபதிக்காகவும் என் நண்பனுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கிறதே. இப்போ அதாவது ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் இப்படி நடக்கும்னு அவரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். வந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவருக்கே பெரிய ஷாக்காக இருக்கும். அந்த ஆத்மா எல்லாமே சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? மதுரை மாநாடு நடக்கும்போதே கொடிக்கம்பம் விழுந்து விபத்து ஏற்பட்டது. அப்போது கூட பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு, அதிர்ஷ்டமாக தவிர்க்கப்பட்டது. இது போன்ற கூட்டம் நடத்தும் போது தவேகாவினர் முறையாக அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு வீடியோ கூட வைக்கணும். இப்போ இது போன்ற விபத்து நடந்துருக்கு, என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ தலைவருக்கு எல்லாருமே தெரியும்ன்றது தெரியாது, 100% தெரியாது. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் தான் படிப்படியாக இப்போ இந்த சம்பவம் கூட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தலைவர் விடுங்க, இந்த 2ஆம் கட்டமாக இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக இருக்காங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. அவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்துருக்காங்க, இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, இந்த இடத்த ஆய்வு செஞ்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட்டு நான் என்ன கேட்குறேன், இது இப்படி தான் டைமில் நடக்கிறோம். குறிப்பாக இந்த டைமில் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு அந்த 2ஆம் கட்ட தலைவர் தான் தலைவர்கிட்ட சொல்லணும், அவருக்கு இன்சிஸ்ட் பண்ணி அதோடைய இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும். அப்போ தான் அவருக்கு அந்த விஷயம் புரியும். ஏன்னா எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஷூட்டிங் பண்ணும்போதே 7 மணி கால் சீட்னா 6:15 இருக்கிறவர் தான் விஜய் சார். அப்படி இருக்கும்போது இது நீங்கள் புரிய வைக்கணும்ல. நீங்கள் தான் அது ஒரு ரீசன் தான். இது நான் விஜய் சார் மேலே ப்ளேம் பண்ணவே மாட்டேன். இவங்க ஏன் சொல்லலை சார், 8:45க்கு நாங்கள் பரிசு வாங்கியிருக்கேன் சார், நீங்கள் இங்கே இருக்கணும் சார், முடிச்சுட்டு திருப்பி நாமக்கல்லேருந்து நீங்கள் வரணும் சார், அந்த ட்ராவலிங் டைம் இவ்வளோ இருக்குது சார் அப்படின்றது நீங்கள் சொல்லணுமா இல்லையா? கூடிய கூட்டம் எல்லாமே விஜயவர்களுக்காக கூடிய கூட்டம். இப்படி 19 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது அதிருப்தி வைப்பது எந்த ஒரு சரியாக இல்லை. நான் நீங்கள் சொல்கிறீங்க விஜய் சாருக்கு தான் சேர்ந்த கூட்டம், அது வேறு யாருக்கும் இல்லை அந்த கூட்டம். நான் என்ன சொல்கிறேன், விஜய் சார் யாரை நம்பி வராரு? இவர்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இத்தனை இது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனை காதில் வாங்கிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் விஜய் சார் இவங்களை நம்பி வர்றாரு, மக்கள் விஜய் சார் நம்பி வர்றாங்க, அதான் உண்மை. ஆனால் ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் சார், வேறு ஒன்றுமே இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு அதிருப்தியில் இருக்குது. 100% இதை பகிரமாக சொல்கிறேன், அதிருப்தியில் இருக்குது. இப்படி 2ஆம் கட்ட தலைவர்னு பொதுச் செயலாளர், அதை நம்ம ஆதவர்ஜன் அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம சிடி நிர்மல்குமார் அண்ணன், இவங்களாம் ஆல்ரெடி அவங்களுக்குலாம் அரசியல் நல்லா தெரியும். வெல் ட்ரெயின்டு பர்சன். புதுசாக இன்றைக்கி வரலாம் அவங்க அரசியலுக்கு, எல்லாமே க்ளீனாக தெரியும். அப்படிப்பட்டவங்க ஒரு தலைவரை கைட் பண்ணுறதுல ஏன் தவறுறாங்கன்னு தான் கேட்குறேன். கரூர் மாவட்ட செயலாளர்